டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலினுடைய படைகள் காசா சிட்டியில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் போன்ற பிரமாண்டமான அடுக்குமாடி கட்டிடத்தின் கீழே ஏவுகணை தாக்குதலை நடத்தி முற்றாக தரையோடு இறக்கி இருக்கின்றது அந்த கட்டிடத்தை. அதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் அப்பகுதியில் இருந்து அனைவரும் வெளியேறிவிடுங்கள் என்றும் காசா சிட்டிக்கான தாக்குதல் அது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தாக்குதல் நடவடிக்கை குறித்து இஸ்ரேலினுடைய படைப்பிரிவில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இத்தகைய ஒரு முயற்சியை எடுப்பது அரசியல் ரீதியானது, ஆனால் இராணுவ ரீதியாக இது சரி அல்ல 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 என்று படைத்துறை அதிகாரி இஸ்ரேலினுடைய படைத்துறை ஜெனரல் இயல் ஜமீர், IDF படைப்பிரிவு தலைவர், இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு மோசாட், இஸ்ரேலினுடைய சின்பெட் தலைவர் ஆகிய அனைவரும் ஒன்றிணைந்து காசா சிட்டி என்பது காசாவில் மிகப்பெரிய நகராக இருக்கின்றது. இந்த நகரத்தின் மீது தாக்குதலை நடத்துவதன் மூலமாக வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. இதில் பின்வரும் ஆபத்துக்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். தயவு செய்து இந்த விவகாரத்தில் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் என்று கூறி ஆபத்தான புள்ளிகளையும் இஸ்ரேலிய பிரதமருக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். முதலாவது பெரும் ஆபத்து இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளை மீட்க முடியாமல் வரும், அவர்களை உயிருடன் திரும்ப பெற முடியாது எஞ்சியிருப்பவர்களை. இரண்டாவது, இஸ்ரேலினுடைய IDF படைப்பிரிவின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பும் மற்றவர்களும். அவர்கள் உயிர்களை கொடுத்து கடும் போரை நடத்துகின்ற பொழுது, தப்பியோடுவதற்கு வழியை கொடுக்காமல் நீங்கள் தாக்குகின்ற பொழுது இழப்பு உங்களுடைய பக்கமே திரும்பும். IDF படைப்பிரிவு எதிர்பாராத இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரித்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக, ஹமாஸ் அமைப்பு மீண்டும் இதே அக்டோபர் 7, 2023 தவறை நிகழ்த்தி இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தக்கூடிய அடுத்த பெரும் அபாயம் இருக்கின்றது. இந்த மூன்று அபாயங்களும் வருமாக இருந்தால் இஸ்ரேலிய படைகள் மீண்டும் கடுங்கோபம் அடைந்து 2 மில்லியன் பாலஸ்தீனர்கள் மீது அடுத்த கட்ட தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டி வரும். அதற்கு பின்னர் சர்வதேச சமுதாயம் இஸ்ரேலுடன் இப்பொழுது எஞ்சியிருக்கின்ற உறவுகளையும் முற்றாக அறுத்துவிடக்கூடிய அபாயம் இருக்கும். இஸ்ரேல் தனித்து நிற்க வேண்டிய அபாயம் வரும். ஆகவே முதலில் பேச்சுவார்த்தைக்கு செல்லுங்கள், இரண்டாவதாக அதன் மூலமாக பணைய கைதிகளை மீளுங்கள். இந்த பாதையில் செல்வதுதான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பானது என்றும் அறிவுரை கோரியிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் கடும்போக்குவாதியாகிய இஸ்ரேல் கட்ஸ் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பேச்சுவார்த்தை வழியில் செல்வாராக இருந்தால் அவருக்கு எதிரான அடுத்த தீர்மானம் வருகின்ற பொழுது அவர் அரசு கட்டலில் இருந்து இறக்கப்படுவார். அதன் பின்னர் உள்ளூர் ஊழல் மோசடி காரணமாக அனைத்து தவறுகளுக்கும் இவரே பொறுப்பு என்று கூறி அவருடைய தலையை உருட்டி எல்லோரும் தப்பிக்கொள்வார்கள் என்பதும் அவருக்கு தெரியும். இந்த நிலையில் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாடல் அப்துல்லாட்டி இஸ்ரேலுக்கு எதிரான கடும் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலினுடைய மனித படுகொலைகளுடன் இனி எகிப்து தொடர்ந்து சமரசம் கண்டுகொண்டிருக்க முடியாது. இது பொறுமையை குலைந்த கடைசி கட்டத்தினுடைய கடைசி நூலும் அறந்துவிட்ட நிலையை அடைந்திருக்கின்றது. இன்னொரு மனித படுகொலையை நிச்சயமாக ஏற்க முடியவே முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முதலாவதாக, இந்த பிரச்சனையில் சமரசம் காண்பதற்கு எகிப்து, கட்டார், அமெரிக்கா அணியில் இருப்பதனால் எகிப்து இந்த பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற எல்லா விதமான சிக்கல்களையும் அறியும் என்பதனால் காட்டமான கருத்தை கூறியிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய மனித படுகொலையானது சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது. ஒரு நாடு ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் வகித்தால் சர்வதேச சட்டங்களை குறைந்தபட்சம் மதித்து ஒழுக வேண்டும். அது இல்லாத செயல் இதுவாக இருக்கின்றது. இரண்டாவது, இது மனித பண்பாக இல்லை. சர்வதேச சட்டங்களுக்கு அப்பால் மனித குலம் இந்த பூமியில் வாழ வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு நாகரிக ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் இல்லாத செயலாக இது இருக்கின்றது. மூன்றாவது, மானிட இருத்தல் என்பது இந்த பூமிக்கு தேவையில்லை என்பது போல மானிட இருத்தலுக்கு எதிரான செயலாகவும் இருக்கின்றது. இத்தகைய செயலை அரசியல் இருத்தலுக்காக எந்த ஒரு நாடும் ஏற்க வேண்டிய தேவை இல்லை. இதனுடன் தம்மால் சமரசம் காண முடியாது, ஏற்க முடியாது என்று காட்டமாக தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் இதை நிராகரித்தாலும் கூட இஸ்ரேலை பற்றி கவலைப்பட தம்மிடம் இனி எதுவும் இல்லை என்றும் அவர் கூறுகின்றார். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரையில் தாங்களே தாக்குதலை நடத்துகின்றோம், ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் வழங்கிய பேச்சுவார்த்தை தீர்வு திட்டத்தை ஏற்க வேண்டும், இல்லையேல் போர்தான் ஒரே வழி. ஆகவே ஒன்று பேச்சுவார்த்தை தீர்விற்கு அவர்கள் வர வேண்டும், இல்லை இந்த தாக்குதலை சந்திக்க வேண்டும். ஹமாஸை பொறுத்தவரையில் பணைய கைதிகளை
ஒப்படைக்குமாக இருந்தால் இஸ்ரேல் முற்றுமுழுதாக அவர்களை துடைத்தறியும் என்பதற்கு எந்த தடையும் கிடையாது. அதற்கான உத்தரவாதம் இல்லாமல் ஹமாஸ் அதற்கு இணங்கவும் முடியாது. ஹமாஸ் தன்னிடம் இருக்கின்ற கடைசி பிடியை இழந்து இஸ்ரேலிடம் அழிய வேண்டிய தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலை நம்ப முடியாது என்பது ஹமாஸினுடைய தீர்க்கமான முடிவாக இருக்கின்றது. இதனால் இருவருக்கும் இடையே பெரும் பிரச்சனை உருவாகி மனித படுகொலையே தீர்வாக வந்து நிற்கின்றது. கடந்த வியாழன் அன்று காசா சிட்டியில் 40% தாங்கள் கைப்பற்றி விட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது. இந்த நிலையில் வீறு கொண்ட அமெரிக்கா காசாவில் தொழில்பட்டு கொண்டிருக்கின்ற பாலஸ்தீன மனித உரிமை அமைப்புகள் 3 அமைப்புகளை கருப்பு பட்டியல் போட்டிருக்கின்றது. இவர்கள் இழைத்த குற்றம் இஸ்ரேலிய பிரதமரையும் இஸ்ரேலிய படையினரையும் போர்க்குற்றவாளிகளாக ICC என்கின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்று முடிவு செய்வதற்கான அத்தனை ஆவணங்களையும் நிரல்படுத்தி சரியாக வழங்கியதனால் இந்த முடிவெடுக்கப்பட்டது. ஆகவே தங்களுடைய நட்பு நாடாகிய இஸ்ரேலுக்கு எதிராக இவர்கள் நீதியாக செயற்பட்டால் அது பற்றி தமக்கு பிரச்சனை இல்லை. தங்களுடைய நீதி இஸ்ரேலை பாதுகாப்பதுதான். ஆகவே இவர்கள் மீதான கருப்பு பட்டியல் விதிக்கப்படுவதாக மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறினார். முதலாவது பாலஸ்தீன அல் ஹக் என்கின்ற மனித உரிமை அமைப்பு, இரண்டாவது அல் மெசான் சென்டர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்கின்ற மனித உரிமை அமைப்பு, மூன்றாவது பாலஸ்தீன சென்டர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்கின்ற மனித உரிமை அமைப்பு. இந்த மூவரும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுகின்றார்கள் அமெரிக்காவில். இது குறித்து 3 நிறுவனங்களும் ஊடக மாநாட்டை நடத்தி இருக்கின்றன. அவர்கள் இது பாலஸ்தீனர்களுடைய குரல் வலையை அமெரிக்கா நெரித்து கொல்லுகின்ற ஒரு வேலையாக இருக்கின்றது. சியோனிச இஸ்ரேலியர்களினுடைய இன வெறுப்பு அத்துமீறிய மனித குடியேற்றங்களை அங்கீகரிக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ICC-னுடைய ரோம் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் இதற்கு எதிராக செயற்படுகின்றார்கள். இதில் இருந்தால் எதிர்காலத்தில் தாங்களே பெரும் குற்றவாளிகளாக மாற வேண்டி வரும் என்பதை அவர்கள் அறிவார்கள். போர்க்குற்ற நீதிமன்றில் இடம்பெறாத காரணத்தினால் போர்க்குற்றங்களை செய்யலாம் என்று சர்வதேசம் கூறவில்லை. ஆகவே போர்க்குற்ற நீதிமன்றில் இடம்பெற்றாலும் இடம்பெறாவிட்டாலும் அவர்கள் குற்றமிழைத்தால் குற்றவாளிகளே என்கின்ற நிலை நோக்கி 21ஆம் நூற்றாண்டு நகர்வதனால் இஸ்ரேலினாலோ மற்ற போர்க்குற்றவாளிகளினாலோ எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.